Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டொமேட்டோ ஜெல் வீட்லயே எப்படி ரெடி பண்றது அப்படினு பார்க்க போறோங்க. அதுக்கு மூணு பொருள் மட்டும் தான் நமக்கு தேவை. தக்காளி, தேன், ஆலோவேரா ஜெல். இந்த மூணு பொருளை வச்சு டொமேட்டோ ஜெல் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல செஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு தக்காளியை மிக்ஸி ஜார்ல அடிச்சு வச்சிருக்கேன். அதுல இருந்து நம்ம ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளாஸியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஃபேஸில் வந்து இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து நல்லா கிளியர் பண்ணும். அதோட வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருக்குல்ல, அங்கங்கே நமக்கு பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த ஜெல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குதுங்க. இதை நம்ம கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக, ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டாகவும் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டொமேட்டோ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேன் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் போல் ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் பீட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஜெல் ஃபார்மில் உங்களுக்கு கிடச்சிரும். நல்லா ஸ்கின் எல்லாம் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ஜெல்லை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுங்க. மசாஜ் குடித்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அதே டயத்தில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸு, பிக்மெண்டேஷன் இது எல்லாமே கிளியர் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க. அது 5 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதை நம்ம இப்போது ஏதாவது ஒரு பவுலில் போட்டு நீங்கள் வந்து நல்லா லாக் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸாக கூட நீங்கள் வந்து போட்டு டெய்லி ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து நீங்கள் அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம லைட்டாக தான் தொட்டிருக்கோம், ஆனால் நல்லா உங்களுக்கு அப்ளை ஆகும்போது நல்லா உங்களுக்கு கிளாஸியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.